கண்களை மூடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஞானங்களும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய திருச்சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக. உமது அடியானை மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய அழைப்புக்கு இணங்கி அருமையான சகோதரன் டேனியல் அவர்கள் நம்மதில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டுடைய வார்த்தை நம்ம கூட பகிர்ந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை தூக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை நீர் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும்படியாக செய்யும். இந்த ஜெபத்தை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலும் கூட இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் மெசேஜில் படித்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகு தான் நம்முடைய ஆலயம் தொடங்கி சுமார் இந்த இடத்துல 13 ஆண்டுகள் ஆனது என்பதை பாஸ்டர் சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்தது. மிகுந்த ஆச்சரியம். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மிக மிக ஆச்சரியமானது. இட்ஸ் அமேசிங், அதுதான் சொல்ல வேண்டும். பின்னிட்டு பார்க்கும் பொழுது கடந்து வந்த பாதைகள் கடினமான ஒன்று. கர்த்தர் அதை கிருபையாய் அவருடைய கரத்தை நம்முடைய கரத்தை கொண்டு இறுக பிடித்து கொண்டு நம்மை நடத்தினார். கடந்து வந்த பாதைகள் மிக மிக கடினமானது என்று மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அமேசிங் கிரேஸ். He alone brought us to this far, and I believe He is going to take us to another level where we are going to praise Him, glorify Him. நம்மை இன்னொரு கட்டத்திற்கு அழைத்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். இது அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையும் இரக்கமும் தயவும் உள்ளவராயிருக்கிறார். மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்திற்கோடு அவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மறுபடியும் பாஸ்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு த லார்ட் அண்ட் மீ இன் 25. 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த சபைக்கென்று நான் இந்த வசனத்தை தெரிந்தெடுத்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டிருந்தேன். ஆனால் பாஸ்டர் சொன்ன பிறகு இந்த வசனத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும், இந்த வருடத்திலே இந்த சபைக்கு இந்த வசனத்தை நான் பேச வேண்டும் என்று 8வது மாதத்திலே நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு செய்தியை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் த லார்ட் அண்ட் மீ இன் 25. ஆண்டவரும் நானும் இந்த 25 என்ற தலைப்பு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் தான் இப்போது படிக்கப்பட்டது. அதை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 25:4 நான் உங்களுக்காக மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். 6ஆம் வசனம், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். 7வது வசனம். இது தாவீதினுடைய ஒரு ஜெபம். சமஸ்த இஸ்ரவேலிற்கும் ராஜாவாக இருந்த தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு, உமது கிருபை இவற்றின்படியே என்னை நடத்தும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த ஆண்டை நாம் தொடங்கிவிட்டோம். 1 மாதம் கடந்து விட்டது. 2வது மாதம் பாதியிலே வந்திருக்கிறோம். புதிய வருடத்திலே பல தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கலாம்.
அந்த தீர்மானங்களிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா அல்லது அந்த தீர்மானங்களை விட்டு வழி விலகி விட்டீர்களா என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வழி விலகி விட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்னொரு தருணத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் மறுபடியுமாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உங்கள் தீர்மானங்களை புதுப்பிக்க வேண்டும். காலம் வெகு நாட்கள் இல்லை. கடைசி காலத்திலே வந்திருக்கிற நமக்கு தேவன் எச்சரிக்கையாக சொல்லுகிறார், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பக்தன் பாடினது போல, பாவி நான் கிருபை காட்டும், மீண்டுமோர் தருணம் தாரும், சுயத்தை முற்றிலும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்கப் போகிறோம். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன், ஆனால் வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கிறேன். நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதா? வேதத்தை சுமந்து செல்லுகிறோம், வேதத்தை கொண்டு அநேகருக்கு நாம் சாட்சி பகிர்கிறோம், ஆனால் வேதம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கிறோமா? நம்முடைய உள்ளம் வேதத்தில் வேரூன்றி இருக்கிறதா? அல்லது நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு தேவன் ஒரு அர்ப்பணத்தை நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். God wants the dedication from us. அவர் நம்மை அர்ப்பணிக்க இன்னொரு முறை நம்மை அழைக்கிறார். மீண்டும் ஒரு தருணத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை, இந்த தருணத்தை ஆகிலும் நான் பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தாவீதை போல எல்லாவற்றிற்கும் அவரையே சார்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு தாழ்மையின் ஜெபம். 1875ஆம் ஆண்டு வில்லியம் ஹர்னஸ்ட் ஹென்லி என்பவரால் இயற்றப்பட்ட ஒரு ஆங்கில கவிதை. அதற்கு தலைப்பு என்னவென்று சொன்னால் இன்விக்டஸ் என்ற அர்த்தம். இன்விக்டஸ் அப்படி என்று சொன்னால் ஒருவரும் வெற்றி கொள்ள முடியாது. இன்விக்டஸ். இது நெல்சன் மண்டேலாவை ஈர்த்த ஒரு கவிதை. அவர் ராபன் ஹைலண்ட் சிறையில் இருந்தபோது சிறை கைதிகளோடு இதை பகிர்ந்து கொண்டு வீரத்தை தூண்டும் ஒரு எழுச்சியூட்டக்கூடிய ஒரு கவிதை. பர்மா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இன்று இருந்த அரசாண்டு சிறையில் இருக்கின்ற நோபல் லாரெட் ஆங் சாங் சூக்கி, அவருடைய தகப்பன் ஆங் சாங் சூக்கி இந்த பாடலை மிக மிக அதிகமாக விரும்பினார். அதன் பால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுகொண்டு பங்களாதேஷுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர். அவரால் ஈர்க்கப்பட்ட இந்த கவிதையினுடைய கடைசி 4 வரிகளை வாசிக்கிறேன். நீங்கள் பின்பு வேண்டுமானால் வாசித்துக் கொள்ளலாம். It matters not how straight the gate, how charged the punishment, the scroll. I am the master of my fate. I am the captain of my soul. I am the master of my destiny. I am the master of my way. சொர்க்கத்தின் வாயில் எத்தனை குறுகலாயிருப்பது என்பது ஒரு பொருட்டில்லை. தீர்ப்பு சுரலில் சாட்டப்பட்டுள்ள தண்டனைகளும் ஒரு பொருட்டல்ல. என் விதியின் முதல்வன் நானே, என் மனதின் தலைவன் நானே. இட்ஸ் ஆல் அபவுட் ஐ, மீ அண்ட் மைன். நான், என்னுடையவன், என்னுடையது, இவைகளெல்லாம் என்னுடைய கரத்தினால் உருவானது. இதை நான் ஸ்தாபித்தேன், இதை நான் ஆரம்பித்தேன், இது என்னுடையது, இது என்னால் ஆனது, எல்லாம் என்னுடையது, என்னுடையது. இட்ஸ் ஆல் அபவுட் மீ, 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 மீ. இட்ஸ் மை மாஸ்டர். ஐ எம் த மாஸ்டர். ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை வே. என்னுடைய வழிக்கு நான் தான் சொந்தக்காரன். என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய விரும்புவேன், அதை செய்வேன் என்று சொல்லுகிறது. பெருமை, அகந்தை, மேட்டிமை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின்றி நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். பெருமை, அகந்தை, மேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும் ராஜா தனது அரியாசனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
கிரீடம் அவர் தலைக்கு முன்பாக மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ராஜா இஸ் த கிங் ஆஃப் த ஹோல் இஸ்ரேல். அவ்வளவு வல்லமை நிறைந்த ராஜா. அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். தேவனிடத்தில் ஒரு மன்றாட்டை விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், உம்முடைய பாதைகளை எனக்கு காட்டும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும், உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய காரணங்களை, உம்முடைய தயவை, உம்முடைய கிருபையை ஆண்டவரே நீ நினைத்தருளும். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதையை நான் நோக்கி பார்க்கிறேன். நான் சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்த நாட்கள் எனக்கு தெரியும். ஆடுகளுக்கு பின்னால் நான் அலைந்து கொண்டிருந்தேன். உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது என்னை நீ ராஜாவாக வைத்திருக்கிறீர். இந்த இஸ்ரவேலுக்கு என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர். இந்த மக்களை நான் வழிநடத்துவதற்கும் அவர்களை போதிப்பதற்கும் ஆண்டவரே உமது பாதையை எனக்கு காட்டும், உமது வழியை எனக்கு தாரும், உமது கிருபையை எனக்கு தாரும், உமது இரக்கம், உமது தயவு எப்பொழுதும் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நான் மாறிவிடாதபடிக்கு நீ செய்யும் அப்பா. நான் ஒரு மாறவிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட, கீழ்ப்படிதலோடு கூட, சமர்ப்பித்தலினோடு கூட, தாழ்மையோடு கூட, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட தாவீது தேவனிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கிறார். இந்த மன்றாடு தான் இங்கே வாசிக்கிறோம். உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய வழிதான் எனக்கு போதுமானது ஆண்டவரே. அல்லது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை எனக்கு சொல்லும். இப்பொழுது நான் செய்வதற்கு என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய வழி என்று ஒன்றுமில்லை, உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். நீர் என்னை எப்படி நடத்துவதற்கு சித்தமாயிருக்கிறீரோ அப்படியே நடத்தும். நான் முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பாதையில் ஓட நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் விரும்புகிறேன். என்னையே நான் விட்டு கொடுக்கிறேன். என் கரத்தை பிடித்து நீர் நடத்தும் ஆண்டவரே என்று விண்ணப்பிக்கின்றார். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்பது இதுதான் மிக மிக சிறந்தது பிரியமானவர்களே. அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 நான் வாசிக்கிறேன். என் சுய புத்தியின் மேல் நான் சாய விரும்பவில்லை, என் முழு இதயத்தோடு உம் பேரில் நம்பிக்கையாயிருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உம்மை நினைத்து கொண்டு இருக்கிறேன். என் பாதைகளை நீர் செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல அவருடைய பாதையிலே தன்னை ஒப்பு கொடுக்க தாவீது சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 12 வாசிக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நமக்கு பிரியமான வழிகள் பல உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். It may leads to death and destruction. It's better to fall in the feet of the Lord. நாம் தேவனுடைய பொற்பாதத்தில் விழுவது மிக மிக சிறந்தது. நமக்கு தெரிந்த வழியில நாம் ஓடுவோம் என்று சொன்னால் அது மரணத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்லும். தாவீது சொல்ற, எனக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே, அநேக வழிகளை எனக்கு அவர்கள் காட்டுவார்கள், ஆனால் அவ்வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். சங்கீதம் 10:5. மனிதனுடைய வழிகள் கேடுள்ளவைகள். ரோமர் 11:33 அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அன்சர்ச்சபிள். அவருடைய வழி யாருக்குமே இன்னும் தெரியாது, தெரிந்து கொள்ள போக முடியாது. அவருடைய வழிகள் ஆராய முடியாத வழிகள். ஆண்டவரே, உமது ஆராய முடியாத அந்த வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவரும் தெரிந்து கொள்ள முடியாத அந்த வழியிலே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆராயப்படாத வழிகளிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3. அவருடைய வழிகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள். இந்த வழியிலே தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவருடைய வழியிலே நம்மை நடத்தி செல்ல வேண்டும்.
நாம் அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆச்சரிய விதமாக நடத்துகிறார். நாமும் தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீர் உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னில் நிறைவேற வேண்டும் என ஒப்பு கொடுக்கின்ற ஜெபமாக இருக்க வேண்டும். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழி எதுவோ அதிலே என்னை நடத்தும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டில் இவ்வளவு நாட்களை நான் கழித்து விட்டேன். மீதமுள்ள நாட்களை எவ்வளவு நாட்கள் நீர் எனக்காக வைத்திருக்கிறீரோ அத்தனை நாட்களையும் கடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். மீதமுள்ள நாட்களை நான் அர்த்தமுள்ள பாதையில் உம்முடைய பாதையில் நடத்துவதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி நம்முடைய அன்றாட ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதில் நம்மை நடத்துவதற்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இதயத்திற்குள் நீர் வாரும் வந்து வாசம் செய்யும். முற்றிலுமாக நான் உமக்கு கீழ்ப்படிந்து என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஆவியின் கனியினால் என்னை அலங்கரியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை என்னிடத்திலிருந்து அகற்றி போடும் ஆண்டவரே. சுயம் என்னில் செத்து சாம்பல் ஆகட்டும். உமக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுமையாக நீர் ஆட்கொள்ளும். என்னை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் தான் நம்முடைய அனுதின ஜபமாக மாற வேண்டும். சாத்தான் சில வேளைகளில் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வருவான். தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பாரா? அவருடைய சிறிய காரியங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாரா? யாருக்குமே தெரியாத என்னுடைய காரியங்களை தேவன் எப்படி தெரிந்து செயல்படுத்துவார் என்று சொல்லி சந்தேகங்களை கொண்டு வருவான். அவரின் மேலுள்ள விசுவாசத்தை குலைக்க செய்வான். இன்னொரு நாள் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்க விரும்ப வேண்டும் என்று சொல்லி தம்முடைய காரியங்களை தள்ளி போடுவதற்கு அவன் தடையை கொண்டு வருவான். இது சாத்தானின் தந்திரங்கள். நாம் பயமின்றி சந்தேகமின்றி நம்பிக்கையுடன் தாவீதை போல அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதையில் நான் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவரை பின்பற்றுவேன், அவரையே நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி நாம் அவரையே பின்பற்ற வேண்டும். தாவீதின் நம்பிக்கையை பாருங்கள். சங்கீதம் 23:4 நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Even though I walk in the paths of death. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உண்மையான அனுபவம். 1 சாமுவேல் 18:11 அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான். அவருடைய உணவு அருந்துகின்ற மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சவுல் ராஜா பெரிய ஈட்டியை எடுத்து தனக்கு எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருக்கிற தாவீதின் மீது ஓங்கி எறிகின்றார். அந்த ஈட்டி எப்படி இருக்கும் என்று உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஒரு ராஜாவின் ஈட்டி. தாவீது விலகி 2வது முறம் தப்பித்துக் கொள்கிறான். 1 சாமுவேல் 19:10 மறுபடியுமாக சவுல் ராஜா ஒரு ஈட்டியை எய்கிறார். மறுபடியுமாக தாவீது தப்பி விடுகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு 1 சாமுவேல் 20:3 தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய நண்பனாகிய சவுலின் மகனாகிய அவனிடத்திலே சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. அவ்வளவு இடுக்கமான வழியாக தாவீது நடந்து செல்லுகிற பொழுதும் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய அஸ்திபாரம் அசைக்கப்படவில்லை. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்று சொன்னால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை தாவீது சொல்கிறார். ஏனென்று சொன்னால் தாவீது தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அவர் மீது சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை.
எபிரேய வாலிபர்கள் சொன்னது போல அக்கினி 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிங்ககபியிலே போய் வாழுகின்ற ஒரு அனுபவத்துக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய வழியிலே நான் நடப்பேன், உம்முடைய பாதையிலே நான் நடப்பேன். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் பெரிதானது என்று சொல்லி அவரையே சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய வழியிலே நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஃபேனி ஜே கிராஸ்பி என்ற அமெரிக்க நாட்டு பரிசுத்தவதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பல புகழ்பெற்ற கிறிஸ்தவ பாடல்களை எழுதியவர். சிறு வயதில் தன் 2 கண்களையும் இழந்து கடைசி வரை இயேசுவுக்காக தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி. அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஃபேனி ஜே கிராஸ்பி. ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. தான் தங்கி இருக்கின்ற வீட்டிற்கு வாடகை கட்ட வேண்டும். அந்த வாடகைக்கு $5 தேவைப்பட்டு, $5 அமெரிக்க நாட்டு மதிப்பிலே $5 தேவைப்பட்டது. இந்த கணிசமான தொகையை நான் விரும்பினேன். அது மிகவும் தேவைப்பட்டது. அப்பொழுது அதை எப்படி பெறுவது எனக்கு தெரியவில்லை. அதற்காக நான் ஜெபிக்க மனதில் தூண்டப்பட்ட போது நான் அவரிடம் கேட்டால் நல்ல ஆண்டவர் எனக்கு தருவார் என்று எனக்கு தெரியும். ஆனால் சரியாக அது எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. நான் பணத்திற்காக ஜெபித்து சிறிது நேரத்திலே ஒரு மனிதர் வீட்டிற்குள் வந்து பகல் நேரத்தை கடந்து என்னுடன் கை குலுக்கி உடனடியாக வெளியே சென்றார். நட்பு வணக்கத்திற்காக நான் அவரை கையெடுத்து வாழ்த்து தெரிவித்து கையை மூடினேன். அவர் என் கையில் ஏதோ விட்டு சென்றது போல் தெரிந்தது. அதற்கு பிறகுதான் என் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், அது $5 மதிப்பு பில் என்று சொன்னார்கள். எனக்கு என்ன செய்வதே என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரிந்தது. என்னுடைய முதல் எண்ணம், கர்த்தர் எனக்கு எவ்வளவு அற்புதமான முறையில் உதவுகிறார். என் இரட்சகர் என்னை வழிநடத்தும் எல்லா வழிகளிலுமே அற்புதம் 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 என்று சொல்லி நான் இந்த பாடலை எழுதினேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை எழுதுகிறார். அந்த பாடல் தான், All the way my Savior leads me, what I have to ask beside, can I doubt his faithful mercies, who through life has been my guide. Heavenly peace, divinest comfort, ever by faith in him to dwell. For I know whatever befall me, Jesus doeth all things well. When my spirit clothed immortal wings its flight through the realms of the day, this is my song through endless ages, Jesus lead me all the way. Through endless ages, Jesus led me all the way. இதனுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இயேசு என்னை வழிநடத்த வேறு ஏதாகிலும் எனக்கு வேண்டுமோ? சென்ற நாள் கிருபையால் ஆண்ட அவரில் சந்தேகமோ? தேவ சமாதானம் ஆறுதல் இவருக்கு இங்கில் தங்கவே என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் செயல் நன்மையே. என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம். Whatever befall, Jesus doeth all things well. என்ன நேரிட்டாலும் சரி, இயேசுவின் செயல் நன்மையே. இயேசு என்னை வழிநடத்தி சூழலிலும் தேற்றுவார். சோதனையில் கிருபை தந்து ஜீவ அப்பம் கொண்டு என்னை போஷிக்கின்றார். என் அடி தள்ளாடினாலும் என் ஆத்துமா தவிக்கினும் பொங்குதே சந்தோஷ ஊற்று இதோ கண்மனையில் நின்றும். இயேசுவாகிய கண்மனையில் நின்று சந்தோஷ ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கிறது. என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் செயல் நன்மையே. இயேசு என்னை வழிநடத்த என்ன பேரன்பு, சம்பூரண ஆறுதல் என் பிதாவில் வீட்டில் உண்டு. என் ஆத்துமா சாவாமை போர்த்து இலங்கும் ராஜ்யம் சேர இதோ எந்த நித்திய கீதம் வழியெல்லாம் என் இயேசுவே. இதுதான் என்னுடைய நித்திய கீதம் என்று அந்த அம்மையார் பாடுகிறார். அவருடைய நித்திய கீதம் என்ன தெரியுமா?
வழியெல்லாம் எனக்கு இயேசு. நான் திரும்பி பார்க்கிறேன், என்னை நடத்தின பாதைகள், ஆண்டவரே நீர் என்னை நடத்தி வந்த பாதைகள், ஸ்தோத்திரம். இதுதான் என்னுடைய நித்திய கீதம். என்னுடைய வழியெல்லாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதையை நினைக்கிறேன், நடந்து வந்த பாதையை நினைக்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். இயேசுவே, உமையே நினைத்து நான் பாடி துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என் பிதாவின் வீட்டில் நித்திய நித்திய காலமாய் இந்த கீதத்தை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். எவ்வளவு நாட்கள் எனக்கு தெரியாது. யுகா யுகமாய், நித்திய நித்தியமாய், endless ages நான் பாடிக்கொண்டே இருப்பேன். இயேசு என்ற நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் என்னை நடத்தின பாதையை நினைத்து நினைத்து நினைத்து, அவருடைய தயையை நினைத்து, அவருடைய இரக்கங்களை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன். I will keep on singing and singing and singing unless I don't know how far I can sing, how long I can sing, but I will be keep on singing and singing and singing. அவருடைய வழி நடத்துதல், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை, அவருடைய தயவை நினைத்து 1000 1000 ஆண்டுகள் நான் அவரை பாடிக்கொண்டே இருப்பேன். இதுதான் நம்பிக்கை. இப்படியாகத்தான் நான் நம்பிக்கை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் மீதுள்ள நம்பிக்கை, அவர் பாதையில் நடக்குகின்ற தன்மை, அவர் வழியை நாம் பின்பற்றும் பொழுது நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவர்களாக இருப்போம். அவருடைய பாதை, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நடத்தும். நான் சுய சித்தத்தின் மேலும் சுய புத்தியின் மேலும் நான் சார விரும்பவில்லை, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணித்தலோடு கூட அவருக்கு பின்னாக செல்வது தான் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 139 23 24 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். See if there is any offensive way in me and lead me in the way everlasting. நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழி, the way that's going to be forever and ever. நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. மற்ற எல்லா வழிகளும் கேடுபாடுள்ளவைகள், ஆனால் உம்முடைய வழி நித்திய வழி, செம்மையான வழி, நீதிமானதற்குள்ளாக ஓடி ஒளிந்து கொள்கிற ஒரு வழி ஆண்டவரே. அந்த வழியிலே என்னை நடத்தும். நம்முடைய இருதயங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற நேரத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இவ்வளவு நாட்கள் எப்படி வாழ்ந்திருந்தோம் என்பது பொருட்டல்ல, காரியமல்ல. இன்றைக்கு மீண்டும் ஒரு தருணத்தை அவர் நமக்கு தருகிறார். He has given us one more time. நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம் இருதயங்களில், என் இருதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே, நீர் வந்து வாசம் பண்ணும். என்னை அந்த இருதயத்திலே தங்கி என்னை நீர் வழிநடத்தும் என்று கேட்கின்ற தருணத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. தாவீதை போல என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும். என்னுடைய இருதயத்தை நான் திறந்து தருகிறேன். யாருமே பார்க்கக்கூடாத அந்த இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். கையிலே வேதத்தை சுமந்து ஆலயத்துக்கு வரலாம், சாட்சி பகிரலாம், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவர்களைப் போல வாழலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக திறந்து பார்க்கும் பொழுது அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறதா? பரிசுத்தத்துக்காக வாஞ்சியுங்கள், பரிசுத்தத்திற்காக நீங்கள் வாஞ்சியுங்கள். இது நம்மால் முடிகிறது இல்லை தான், ஆனால் கிறிஸ்துனுடைய கிருபை, இயேசுனுடைய கிருபை போதுமானது. அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய மார்போடு மற்றொரு முறை அணைத்துக் கொள்ள விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவர் அண்டை ஒப்படைப்பீர்களா? Will you commit yourself to the Lord and Savior Jesus Christ? எரேமியா 18 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 6 வசனத்தில் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எழுந்து கோயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். 3 வசனம், அப்படியே நான் கொய்யாவின் வீட்டிற்கு போனேன். இதோ அவன்
திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப பாண்டமாக வணைந்தான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை, 7ஆம் வசனம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில். 4ஆம் வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப பாண்டமாக வணைந்தான். ஆண்டவரே, நீர் குயவன், நான் களிமண். You are the potter, I am the clay. உம் சித்தம் போல் என்னை வணையும். ஒப்பு கொடுப்பீர்களா? அருமையான பாடல். Have thine own way, Lord, have thine own way. Thou art the potter, I am the clay. Mold me and make me after thy will. While I am waiting, yielded and still. Have thine own way, Lord, have thine own way. Search me and try me, Master, today. Whiter than snow, Lord, wash me just now. As in thy presence, humbly I bow. Have thine own way, Lord, have thine own way. Wounded and weary, help me, I pray. Power, all power, surely is thine. Touch me, and heal me, Savior divine. Have thine own way, Lord, have thine own way. Although my being absolute sway, fill it by spirit, till all shall see Christ only always living in me. Fill with thy spirit, till all shall see Christ only always living in me. கண்களை மூடுவோமா, தாழ்த்துவோமா? Fill with thy spirit, O Lord, till all shall see Christ always, Christ only always living in me. உம் சித்தம் தேவா நடப்பியும், நான் ஒரு மண்பாண்டம் உம்முடைய கரத்தில். உம் பாதத்தண்டை காத்திருக்கும் என்னை உம் சித்தப்படி மாற்றும். கண்களை மூடினவர்களாக உங்கள் இருதயத்திலே கை வைத்து ஒரு பலிபீடத்தை நீங்கள் கட்டுங்கள். You built an altar on your lap. ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். ஆண்டவரே, என் பலிபீடத்தை நான் கட்டுகிறேன், என் பாவங்களை மன்னியும். நான் ஒரு மண்பாண்டம், நீர் குயவன் ஐயா. உம் பாதத்தண்டை காத்திருக்கும் என்னை உம் சித்தப்படி மாற்றும். உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. என்னுடைய சித்தம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் இருதயத்தை ஆராயுமே. உம் சமூகத்தில் தாழ்ந்திருக்கும் என்னை கழுவி சுத்தம் செய்யும். உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. காயப்பட்ட என்னை நோக்குமே. எல்லாம் வல்ல என் ஆண்டவா, என்னை தொட்டு குணப்படுத்தும், என்னை தொட்டு குணப்படுத்தும். உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. முற்றிலும் என்னை ஆட்கொள்ளும். முற்றிலும் தான், முற்றிலும் கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட என்னை உம் ஆவியால் நிரப்பும். கிறிஸ்து மட்டும் எப்போதும் என்னில் வாழ்வதை அனைவரும் காணும் வரை உமது ஆவியால் நிரப்பும். கிறிஸ்துவே, நீர் மட்டும் என்னில் வாழ்கிறதை மற்றவர்கள் எல்லாரும் காணும் வரைக்கும் ஆண்டவரே உமது ஆவியால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, fill with thy spirit, Lord, till all shall see Christ only always living in me. You alone live in me, Lord. இயேசுவே, நீர் மட்டும் என்னில் வாழும் ஆண்டவர்.
என் ஆசை, என் விருப்பம் எல்லாம் நீ தான் ஐயா. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். நீர் போதும், நீர் போதும் எனக்கு ஆண்டவரே. நீர் போதும் அப்பா, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. என்னை வணைந்து கொள்ளும். உம்முடைய பிள்ளையாய், உன்னுடைய மகனாய், உம்முடைய மகளாய் என்னை நீர் மாற்றும். நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I'll commit myself to you right now. இப்பொழுதே அதை நான் சமர்ப்பிக்கிறேன். என்னை தூய்மைப்படுத்தும். உமது ஆவியானவரால் என்னை தூய்மைப்படுத்தும். கல்வாரி சிந்தின உமது இரத்தத்தினால் என்னை கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் விருதர்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. உமது ஆவியால் நிரப்பும். உமக்கென்று வாழ நீர் உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். கனி கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்யும். அநேகருக்கு சாட்சியாய் நின்று அநேகரையும் மண்டை கொண்டுவதற்கு என்னை பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. இதுதான் என் வாஞ்சை, இதுதான் என் விருப்பம். நான் ஜீவிக்கின்ற நாட்கள் வரைக்கும் இதை செய்வதற்கு உமது கிருபையும் உம்முடைய பலனையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மண்டை வருகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திட்டமும் உம்முடைய சித்தமும் மட்டுமே எங்கள் வாழ்வில் நிறைவேற மன்றாடுகிறோம். நாங்கள் எங்கள் மன விருப்பங்களையும் ஆசைகளையும் விட்டு ஏற்ற வேளையிலே நீர் எங்கள் வாழ்க்கையில் சிறப்பானவைகளை செய்வீர் என்று நம்பிக்கையுடன் இருக்க உதவி செய்யும். உம்முடைய கல்வாரி அன்பு எங்களை உம் வழியில் நடக்க ஊக்கப்படுத்தட்டும். உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயங்களை நிரப்பட்டும். உம்முடைய ஞானம் எங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களோடு இருக்கட்டும். நாங்கள் சில வேளைகளில் நடந்து செல்லும் பாதை கடினமானதாகவும் தெளிவற்றதாகவும் இருப்பினும் தொடர்ந்து உம்மை பின்பற்ற எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களை எப்பொழுதும் மிக சிறந்த வழியிலே நடத்துவீர். உம்முடைய வழிகள் எங்கள் வழிகளை விட எப்பொழுதும் மேலானவைகள் என்பதை ஞாபகப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து எங்களில் ஜீவிக்கிறீர் என்பதை மற்றவர்கள் காண சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க உமது ஆவியானவர் எங்கள் மீது அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு அருமையான கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். தாவீதுக்கு அருளின மா கிருபை ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே உமது வழி எனக்கு போதியும், உம்முடைய பாதை எனக்கு காட்டும், உம்முடைய தயவு எனக்கு தாரும், உமது இரக்கம் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடியது போல நாமும் கூட தேவ சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டின் வழியாக தெரிவிப்போமாக. Have thine own way, Lord, have thine own way. Thou art the potter, I am the clay. Mold me and make me after the will, while I am waiting, kneeling and still. Have thine own way, Lord, have thine own way. Search me and try me, Master, today. Whiter than snow, Lord, wash me just now, as I present, humbly I bow. Have thine own way, Lord, have thine
own way. Hold on my being, absolute way. Filled with thy spirit, till all can see Christ only always living in me. எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் வழிகள் அல்ல, உமது வழியே என் வாழ்க்கையிலே வாழ்வாக மாறட்டும் சுவாமி. நான் என் வழியிலே பயணிக்காதபடிக்கு சுவாமி, உமது வழியிலே பயணிக்க எனக்கு உதவி செய்யும் சுவாமி. நான் என்ற பெருமை, அகந்தை, ஆணவம், மேட்டிமை எனக்கு வேண்டாம் சுவாமி. நீர்தான் என்ற உணர்வு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்போதும் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு சுதாரித்து கொடுத்திருக்கின்றார். நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு எதை கொடுத்திருக்கின்றோம்? கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் சொல்லலாமா? எந்த எண்ணம் முன்னால் வாங்க, எந்த எண்ணம் முன்னால் வாங்க. இறுதியாக நம்முடைய சபைக்காக நாம் ஜெபித்து நாம் இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்ய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள அன்பு மகனோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். மறுபடியும் திருச்சபையின் சார்பாக சகோதரன் டேனி அவர்களுக்கு, அருமையான என்டிஎன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.